ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. புள்ளிமயிலேறும் வள்ளி மணவாள பெருமாளேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும் அள்ளவினதாகி நள்ளிரவு போலும் உள்ளவினையார தனமாறும் இல்லுமிளையாரோரும் மெல்லையலாக வல்லருமை மாய சமனாரும் எள்ளியனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் உய்ய ஒரு பொய் பொன்கழல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா துள்ளி விளையாடி புள்ளியுடை நாண வெள்ளிவன மீதுற்றுரைவோனே வல்ல சூரர் மாள நல்ல சூரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவோனே வள்ளி படர் சாரல் வள்ளிமலை மேவும் வள்ளி மணவாள பெருமாளே உய்யவொரு நீ பொன்கழல் தாராய். வள்ளிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்ட அப்பாடல். வள்ளிமலை எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. மெட்ராஸ் டு சித்தூர் போகிற வழியில் வள்ளிமலைன்னு ஒன்று இருக்குது. கீழே ஒரு பழைய காலத்து கோயில், ஒரு பெரிய குளம், அதை ஒட்டி படியேறி போகிற போது 4-5 மண்டபங்கள் மாதிரி இருக்கும், கல் தூண்கள் மண்டபம். அதுக்கப்புறம் ஒரு குகை கோயில் முருகன். அதுக்கும் மேலே போனீங்கன்னா சூரியன் காணா சுனைன்னு ஒரு இடம், அதாவது எப்பயும் வற்றாத சூரிய வெளிச்சம் படாத ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாண்ட். அங்கேருந்து போனீங்கன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சாமி அவர்களுடைய சமாதி கோயில். அதுக்கு பக்கத்தில் 3 மரங்களை எல்லாம் நட்டு வச்சுருக்கிற ஒரு சோலைவனம். அங்கேருந்து ஒரு 500 படிக்கட்டு அப்படி ஏறி போனீங்கன்னா மலை மேலே 4 கல் வச்சு ஒரு மண்டபம், அதில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். இதுதான் பேசிக்காக வள்ளிமலைங்கிறது. வள்ளிமலை ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அங்கே வள்ளி ஒரு குறப்பெண்ணாட்டம் வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு மகான் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த போது, இந்த பாட்டை நீ பாடினாக்கா நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்ட்டு ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, விரகர நோக்கியும். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் பகல் பிரிது பராகர விழைவுகுரா புனையும் குமரா முருக ஷடாக்ஷர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப இன்று பாடி மொழி குழரா தொழுத அழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் தந்திடாயோ. முழுதும் அலா பொருள் தந்திடாயோ என்னன்னா, எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிறாங்க இல்லையா, அதுதான் ஐ ஷுட் கோ இன்டு நிர்வாணா. நிர்வாணான்றது என்ன? தாட்லெஸ் மைண்ட். இப்போ எல்லா முறை என்னை மறந்த நலம் தான் நிர்வாணம் சொல்லக்கூடியது. அதுதான் முழுதும் அலா பொருள் தந்திராயோ. அந்த நிலைக்கு என்ன நீ உயர்த்த மாட்டாயா அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கூட அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் வள்ளி தரிசனம் கொடுத்து வள்ளிமலை சச்சிதானந்த சாமிக்கு இந்த பாட்டை நீ பாடினா நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்றது. நான் பலமுறை சென்றிருக்கிறேன். 1984 பலமுறை நான் போயிருக்கேன், தங்கியிருக்கேன். வள்ளிமலையில் நிறைய நாட்கள் தங்கியிருக்கேன். அங்கே நிறைய குகைங்க இருக்குது. நம்ம ஆளுங்க இருக்கிற கல் குகைகள் இல்லாமல் ஜெயின முனிவர்கள் எல்லாம் தவம் செய்த மார்பிளான குகைகளெல்லாம் கூட அங்கே இருக்குது. யாரும் அந்த பக்கம்லாம் ஜாஸ்தி போயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பல குகைகள். அதில் நான் வந்து 9 நாள் அந்த மாதிரிலாம் தங்கியிருப்பேன். நான் அங்கே தங்குற போதெல்லாம் நைட்டில் அங்கே ஒரு தின்ன மாதிரி இருக்கும் அந்த குகைக்குள்ளே. அதில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லை படுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒரு புலி வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். நான் கண்ணு திறந்து பார்த்தேன்னா ஸ்லோ மோஷனில் போய் அந்த குகையோட வாசலில் உட்காந்துக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பிளேஸ். இட்ஸ் நாட் எ புலி, சம் சித்தர் இன் தட் ஃபார்ம், அந்த மாதிரி. ஆனால் புலி வடிவத்தில்.
நான் அங்கே இருந்தபோது பக்கத்து கிராமத்தில் யாரோ ஒரு ஆள் பாவம், ரொம்ப இன்னோசன்ட் ஃபெலோ, பஞ்சநாதம்னு பேர். அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் ஒவ்வொரு நாளும் மலை மேலே வந்து அங்கே கிடக்கிற கீரையெல்லாம் இது பண்ணி அலைஞ்சி அதில் ஒரு கீரை கொஞ்சம் பருப்பு போட்டு கீரை பருப்பு சாம்பார் மாதிரி ஒன்று, ஒரு கிளாஸ் கஞ்சி எனக்கு டெய்லி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதாவது காட் டேக்ஸ் கேர். நீ தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். இஃப் யூ ஆர் ட்ரூலி சர்ச்சிங் காட், ட்ரூலி வில் கெட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் காடுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது மாதிரி நான் அந்த மலையில் எல்லா இடத்துக்கும் போவேன் வருவேன். எனக்கு எல்லா மலையும் ஒன்று தான். அது ஈஸியான மலை, வள்ளிமலை. நான் போன மகேந்திரகிரி, நம்பி மலை, அந்த மாதிரி இடங்கள்லாம், கைலாச மலையெல்லாம் கம்பேர் பண்ணுற போது வள்ளிமலை. அந்த வள்ளிமலையில் ஒரு தடவை நான் ஒரு 30-40 பேர் எங்கூட கூட்டின்னு போனேன். இங்கேருந்து போகிற போது மெட்ராஸ்லேருந்து. அந்த வள்ளி கோயில் இருக்குது இல்லையா, முருகன் கோயில், குகை கோயில் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு விபூதி கொஞ்சம் பூ கொடுத்துருப்பாங்க அர்ச்சனை பண்ணது. இப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, மழையே இல்லை, நாச்சார்காட் டிஸ்ட்ரிக்ட்டு, இந்த இடம்லாம் தண்ணியே இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னாங்க. இப்போ நான் அந்த கலங்கின குட்டை மாதிரி ஒன்று, அந்த கற்பூர பேக்கெட் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் எம்டி, அதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்க சொன்னேன். நேராக மேலே போனேன். அந்த 4 கால் மண்டபத்தில் சிவலிங்கம் இருப்பார் இல்லையா, அங்கே போனேன். அங்கே போய் அந்த சிவலிங்கத்துக்கு அந்த அழுக்கு தண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துன்னு போனேன். அந்த கோயில் பிரசாதம், விபூதி, குங்குமம், பூவெல்லாம் அங்கே போட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸ் எக்ஸசைஸுக்கு போனது அந்த இடத்துல தான். நீங்கள் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வள்ளிமலையில் நான் நடனத்தில் இருக்கிற போது எப்படி இருந்ததுங்கிற பலவிதமான முதிரைகள், போஸ்டர்ஸ்லாம் போட்டுப்பாங்க. அப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கீழே இறங்கிட்டு காட்பாடி ரயில் பிடிக்கிறதுக்காக பஸ்ஸில் ஏறணும். வித்தின் 5 minutes ஒரு பனிக்கட்டி மழை மாதிரி பெஞ்சு அந்த பஸ்ஸினுடைய மட்காட் சொல்லுவாங்க இல்லையா, டிரைவர் சீட்டுக்கு முன்னால் கண்ணாடி இருக்கும், அது வரைக்கும் தண்ணி வந்துச்சு. இது நாங்கள் கண்ணால் பார்த்த அதிசயம். அதாவது அந்த இடத்துல போய் சும்மா பூஜை பண்ணிட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு அதிசயம், மழையே இல்லாத இடத்துல இவ்வளோ பெரிய மழை வந்ததை நாங்கள் பார்த்தோம். அங்கே நிறைய மகான்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு பேர். அவர் அர்த்தநாரின்னு பேர். சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கோடு என்ற ஊரில் பிறந்தவர். அங்கே இருக்கிற சாமி அர்த்தநாரி, அதனால் அந்த பேர் வச்சாங்க. அவர் மைசூர் அரண்மனையில் சமையல்காரராக இருந்தார். மைசூர் ராஜாவுடைய அரண்மனையில். அவருக்கு தீராத வயிற்று வலி வருது. அரண்மனை வைத்தியர்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க, க்யூர் ஆகலை. யாரோ சொல்கிறாங்க, நீ வந்து பழனிக்கு போ, நல்லா வேணும். இவர் சரின்னு பழனிக்கு வராரு. படியேறி போய் அந்த பழனி பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றில் இருந்த அந்த அல்சரிக் ஃபீலிங்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். உடனே ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதுகிறார், இனி நான் முருகனுக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பழனிமலையை சுற்றுவார். மேலே படியேறி போவார், அந்த கோயில் பிரசாதம் சாப்பிட்டுவார், அங்கேயே உக்காண்டிருப்பார். அந்த காலத்தில் இதெல்லாம் 1930s வந்து இந்த தேவதாசிகள்னு இருப்பாங்க. தேவதாசிகள்னால் கணவனாக கடவுளையே ஏற்றுக்கொண்டு தாலி கட்டிக்கிட்டு அந்த கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த கோயில் நாதஸ்வர கர்த்தா, கோயில் ஐரு, அந்த மாதிரி அது ஒரு போஸ்ட். அவன் ரொம்ப அழகாக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடின்னு இருக்கா. இவர் தமிழ்நாட்டில் பிறந்தாலையும் இவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா அவர் இருந்ததெல்லாம் கர்நாடகாவில். அதனால ரொம்ப நல்லா இருக்கே, இந்த பாட்டு என்னான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி தான் திருப்புகழ் அப்படின்னு. இவர் கன்னடத்தில் அந்த திருப்புகழ் பாட்டு எழுதி வச்சுன்னுட்டு பாட ஆரம்பிக்கிறார். ஒரு ஆள் வந்து இவருக்கு ஒரு தம்புரா கொடுக்குறாரு. உடனே தம்புரா மீட்டிங்னு பாட ஆரம்பிக்கிறார். இன்னொரு ஆள் வந்து பிடி பெல் அண்ட் கம்பெனி சுங்கராம செட்டி ஸ்ட்ரீட்டில் பிரிண்ட் அடித்த கொட்டை எழுத்து திருப்புகழ் ஒரு புக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை இவர் எழுத்து கூட்டி கூட்டி படித்து பெரிய அளவுக்கு மாஸ்டர் பண்ணிடுறாரு. இப்படி பல்வேறு அனுபவங்கள் அவருக்கு நடந்துக்கிட்டே. இப்போ நமக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு திருவண்ணாமலைக்கு வரார். இவர் திருவண்ணாமலைக்கு போகிற போது ரமணர் மலை மேலே இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து கீழெல்லாம் கோயில் கட்டினாங்க. இவரை பார்த்த உடனே உங்கள் குரு அங்கே கீழே எரும மாட்டை கட்டின்னு உக்காண்டிருக்கான் பாரு அப்படின்னாராம். இவர் கீழே இறங்கி வந்தால் அந்த எரும மாட்டை கட்டின்னு அங்கே சேஷாதிரி சுவாமிகள் என்ற மிகப்பெரிய நிலையை அடைந்த ஒரு மகான்
அங்கே இருக்கார். இவர் கிட்ட போனோடனே திருப்புகழ் தாண்டா மகா மந்திரம், உனக்கெல்லாம் எதுக்குடா மந்திரம் அப்படின்னாரான். அப்போ திருப்புகழையே நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. நீ வள்ளிமலையில் போயிருன்னு அங்கே வரேன். சரி, ஒரு வள்ளிமலைக்கு வராரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்குது, விதவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது நல்ல சக்திகள் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் கூட இருக்கும். போய் உட்காந்துருக்கிற இடத்துல மேலே இருந்து ஒரு பாறை உருண்டு வருது, அது அங்கே இருக்கிற ஏதோ ஒரு யட்சினி உச்சினி தள்ளி விடுறது. அந்த மாதிரி அங்கேயே இருப்பார். டெய்லி அந்த உச்சிக்கு போய் திருத்தணி கோயிலில் மணி சத்தம் கேட்குமா, அதை கேட்டுக்கிட்டு முருகனை ப்ரே பண்ணுவார். அந்த மாதிரி அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு குறப்பெண் மாதிரி வரா. வந்துட்டு உன் பேர் என்னம்மான்றார். பொங்கி அப்படிங்கிற. என்ன இது புது பேராக இருக்கே பொங்கி அப்படின்ட்டு. அது என்ன பேர் பொங்கி அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாலாம், உனக்கு அன்பு பொங்கி வராதா, பக்தி பொங்கி வராதா அப்படின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் இவருடைய வெத்தலை பட்டி ஒரு நாள் காணும். பார்த்தா உன் அன்புள்ள பொங்கி அப்படின்னு ஒரு சீட்டு வச்சு அந்த வெத்தலை பட்டி எங்கேயோ தூரமாக இருந்ததான். அது மாதிரி வள்ளி யூஸ் டு ப்ளே வித் ஹிம். அண்ட் அந்த இடத்துல ஒரு படம் எடுத்தாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கூட இந்த ரோட்டில் நான் மாட்டி வச்சுருக்கேன். அதில் சிவனுடைய பாதி ஃபேஸ் இருக்கும். அதாவது இந்த பக்கம் கண், பாதி மூக்கு, பாதி வாய், இங்கேருந்து மின்னல் அடிக்கும் ரீன் வெண்மை, அதான் இப்படி போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க பாரு. அப்போ என்ன அர்த்தம், அங்கே சிவன் பாதியாக இருக்கார், சக்தி அந்த இடத்துல இல்லை, சிவன் பாதியாக இருக்கார். ஸோ அங்கே எடுத்த படத்தில் இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் சேஷாத்திரி சாமி வரலையே, இறந்து போயிட்டாருன்னு வருத்தப்படுற போது திருவண்ணாமலை சுடுகாட்டிலேருந்து ஒரு வெட்டியான் வரோம். நான் திருவண்ணாமலை சுடுகாட்டில் வெட்டியான். சேஷாத்திரி சாமிக்கு யாருன்னா நல்ல சாப்பாடு கொண்டாந்து எனக்கு கொடுத்துட்டு என்னுடைய கூழ் வாங்கி சாப்பிடுவார். அவருடைய நல்ல யாராவது துணி கொடுத்தா அதெல்லாம் பெரிய படம் இல்லையா, இதுதான் அந்த படம். பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி ஃபேஸ் தான் இருக்கும், தலையில் இப்படி ஜடையில் போகும், எல்லாமே பாதி இருக்கும். இது அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான். அவர் இறந்துட்டாருன்னு நான் வருத்தப்பட்டேன், நீ வெள்ளிமலைக்கு போ நான் வரேன்னு சொன்னார் அப்படின்னு. இவருக்கு அந்த வருத்தம் இருந்தது இல்லையா, சேஷாத்திரி சம்மன் இங்கே அனுப்பிச்சிட்டு அவர் இறந்து போயிட்டாரேன்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும். அன்றைக்கி படையலெல்லாம் போட்டிருந்தா ஒரு தங்க கீரிப்பிள்ளை இவங்க வச்சிருக்கிற படையில் சாப்பிடுது. உடனே அந்த தோட்டி, சுடுகாட்டு தோட்டி கத்துறோம், அதோ சேஷாத்திரி வந்துட்டாருன்னு. அப்போ அவர் வாழ்ந்த காலத்துலேயும் தங்க கை சேஷாத்திரின்னு அவருக்கு பேர். அவர் தங்க கீரிப்பிள்ளையாக வள்ளிமலைக்கு வந்தார், நைவேத்தியம் எடுத்துக்கிட்டாருங்கிறதுக்கெல்லாம் ஆத்தென்டிக் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சச்சிதானந்த சாமி இருக்கார், அவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டார். மெட்ராஸ்க்கு தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அவர் சமையல்காரர் இருந்ததுனால அவர் கையால் சமையல் பண்ணி சமாராதனைன்னுவாங்க, அன்னம் பாலித்தல், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். காவடி எடுத்து அதில் வர்ற அரிசி பருப்புலாம் வச்சு அவர் சமாராதனை பண்ணுவார். கந்தசாமி கோயிலுக்கு டெய்லி போவார். இங்கே இருக்கு இல்லையா பாரிஸ் கார்னரில் கந்தசாமி, அங்கே வெளியில் ஒரு சாமியார் உட்காந்துருப்பார், சட்டி சாமியார்னு பேர். இவர் கிருத்திகைக்கு முன்ன நாள் அங்கே போகிற போது, நாளைக்கு எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிறதுக்காக வந்துக்கிறான் பாரு முருகன்கிட்ட அப்படின்னாராம். இவர் நாளைக்கு ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாரு. கிருத்திக்கு எல்லா இலையும் போட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டாங்க. அப்போ உடம்பெல்லாம் சீவு எல்லாம் வலிஞ்சிக்கிட்டு ஒரு குஷ்டரோகி வரான். அவனை இவங்களோட உட்கார வச்சா இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, பேக் டோரை திறந்து பூஜை ரூம் இல்லையா, அங்கே ஒரு இலை போட்டு அவனுக்கு பரிமாறி பூஜை ரூமில் அவனை உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. இவருடைய பழக்கம் என்னென்னா, எல்லோரும் சாப்பிட்டு போனோடனே அந்த எச்ச இலையில் அங்கப்பிரஷ்னம் பண்ணுவார். அதே மாதிரி அந்த பூஜை ரூமுக்குள்ளே இருக்கிற எச்ச இலை இல்லையா, அங்கே சீவு ரத்தெல்லாம் கொட்டிடுது, அதுலேயும் அங்கப்பிரஷ்னம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஒளி வடிவத்தில் முருகனுடைய தரிசனம் கிடைக்குது. இதுதான் நாளைக்கு எல்லாத்தையும் வாரி சுட்டிக்க போகிறான்னு சொன்னதுனுடைய அது. அந்த நேரத்தில் பிருத்வி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு ஆள் வச்சுருந்தார். அவர் பார்சார்த்தி ஐயங்கார்னு. அவர் கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, கப்பலெல்லாம் வச்சுருந்தார்.
அவர்கிட்ட வள்ளிமலை சத்யானந்த சாமி போகிற போது இவர் சொல்கிறார், உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு மகிழ மரம் இருக்குது, உன் வீட்டு ஷோகேஸில் ஒரு சின்ன ஒரு பெண் சாமியுடைய பொம்மை வச்சுருக்கே, கருங்கல் பொம்மை, அதுக்கு பேர் வைஷ்ணவி. தமிழ்நாட்டில் வைஷ்ணவின்னா யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த சிலையை நான் அங்கே வைக்கிறேன், நீ வெள்ளிக்கிழமை ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் வைக்க முடியுமான்னு. உங்களுக்காக வைக்கிறேன் அப்படி. ஏன்னா அந்த ஆள் வந்து ஆன்டிக்ஸ் எல்லாம் விற்கிறாள், இல்லை வாங்கி வீட்டில் அலங்காரத்துக்கு வைக்கிறாள். ஸோ அதே மாதிரி அவர் பண்ணுவார். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சாமி ஒரு குறைத்தியை கூட்டின்னு வந்து அவளுக்கு சிவப்பு படை மரியாதைலாம் வளையல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை அவளுக்கு கொடுக்குறாரு. அவள் போயிடுறான். இதான கொஞ்ச நாளில் அவர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்த ஒரு கப்பல் முழுகிடுது. ஸோ அவ்வளோ பெரிய கப்பல் முழுகினோடனே இவர் திவாலாயிடுறார். இதுக்கு நடுவில் ஒரு பிளேன் கிராஷில் அவருடைய மனைவி மகன் 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஸோ தீபாவளிக்கு முன்ன நாள் இவர் பைத்தியம் முடித்த மாதிரி அவங்க வீட்டு மகிழ மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த சிலையை தூக்கி தலைமையில் வச்சுக்கின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மயிலாப்பூர்லேருந்து நேராக திருமலை வாயிலுக்கு போகிறார். ஆவடி ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ, அதுக்கு எதிரில் அங்கே அவருக்கு அந்த தோப்பு இருந்தது. அங்கே கொண்டு போய் அந்த சிலையை வச்சுட்டார். இப்போ நீங்கள் திருமலை வாயிலில் பார்க்குற அந்த வைஷ்ணவி கோயில் இப்படி தான் வந்துச்சு. பாடுங்க. திருமுல்லை வாயிலிலே மாந்தோப்பில் அமர்ந்தவளே, திருவல்லி மூலிகையே, தேவாதி வைஷ்ணவியே, அருள்வல்லி மாமணியே, ஆவலுடன் வேண்டுகிறேன் வரும் தொல்லை மாய்த்திடவே, வேகமுடன் வாரும் அம்மா அல்லிமா கலைமகளே, ஆனை முகன் காந்தம் நீயே, நல்ல மாலக்ஷ்மியே, நாரணனின் ஜோதினியே, வில்லாளி ஐயனம்மா வீரபத்ர காளினியே, தில்லை மாநகரா. அந்த இடம் ரொம்ப நல்ல இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். ரொம்ப சாதாரண வசதிகள் தான் இருக்கும். நிறைய பேர் அங்கே வீடு வாங்கிக்கிட்டு அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க, டெய்லி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நல்ல இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். மெயின் ரோட்லேயே இருக்குது. டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில். நீங்கள் இப்படி போகிற போது ரைட் சைடில். ஸோ வள்ளிமலை சத்யானந்த சாமிகள் ஒரு நாள் இறந்துடுறார். அப்போ அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் அவர் இங்கேருந்து கொண்டு போய் வள்ளிமலை நான் சொன்ன கோகையில் அவருக்கு அடக்கம் பண்ணுறாங்க. அவருக்கு பின்னால் அவருடைய வள்ளி திருப்புகழ் பாடுறதுக்காக சாதுராம் சுவாமிகள்னு ஒருத்தர் வந்தார். அவங்கெல்லாம் வந்து இந்த ஆசிரமத்துக்கும் தொண்டு செஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இது பேசிக்காக எப்படி இது பண்ணாங்க, அந்த பிருத்வி இன்சூரன்ஸ்காரன் தான் இதெல்லாம் பண்ணாது. அதுக்கப்புறம் எங்கள் தம்புச்சேரி டிஸ்ட்ரிக்டில் தண்டபாணியான் கம்பெனின்னு எலக்ட்ரிக் மோட்டார்லாம் விற்கிற ஒரு ஆள். அவர் தான் அங்கே இருக்கிற அந்த குகை ஒன்று இருக்குது மலை மேலே சின்னதாக, அதை வந்து டோரெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இது பேசிக்காக வள்ளிமலை அந்த தொடர்புடைய இடங்கள். இப்படி உலகத்தில் எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்கு நான் வந்தனம்னு ஒரு சாமி. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதோ பக்தர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க தேடுவது உண்மையெனில் உண்மையில் அது கிடைக்கும், கடவுளுடைய அனுபவங்கள்லாம் கிடைக்குது. அது யாருக்கு எங்கே பழைய பாக்கி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கிடைக்கும். எல்லாருக்கும் எங்கே கிடைக்கணுன்றது கூட ஒரு நியதி இருக்குது. அதனுடைய போக்கில் அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஆனால் எல்லாருடைய அனுபவங்களும் அவங்கள பொறுத்த மாத்திரம் நிஜம்தான். மற்றவங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி. பேசிக் அவங்க வள்ளிமலை போயிட்டு வந்தேன்னு சொன்னதுனால எனக்கு வந்த தாட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். கேள்வி. சங்கரம் சிவசங்கரம். ஆன்மீகம் இறை தேடுதலோடு இருக்கிற ஒரு சுகானுபவம். ஆன்மா வெளிப்புலன்களுக்கு புலப்படாத விஷயம். இன்று வரை யாராலும் அதன் பிரபாவத்தை பற்றி முழுவதுமாக உரைக்க முடியவில்லை என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. அப்படியானால் குறுகிய ஆயுட்கால வரையறைக்குள் சிக்குண்ட மனிதனால் கால வரையறைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாவை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்வது எவ்வாறு சாத்தியம்? இதுவரை வந்த மகான்கள் ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே
அடிப்படையான விஷயங்கள்தான் முழுமையானவை இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சு. இப்போ வெங்கடாதிபதியாக இருக்கட்டும், பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் ஆகட்டும், யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயமே யோகி ஹிருத் பத்மவாசினே, யோகியுடைய இருதய தாமரையில் இருக்கக்கூடியவன். கருதா மறுவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரை என்று இசைவாய். நான் மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்போது உன்னுடைய 2 பாதங்களை என்னுடைய இதய தாமரையில் கொண்டாந்து வெய்யி அப்படின்னு அர்த்தம். அதனால் காட் இஸ் அன் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்வேஸ் இட் இஸ் அன் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சினிமாவில் தான் நீ பார்க்குற இல்லையா, ட்ராயிங்னு அப்படியே ஒரு மின்னல் அடித்த மாதிரி எதிரில் வந்து வேலோட நின்று பக்தா அவனுக்கு என்ன வர வேண்டும் கேளெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை. யூ ஹாவ் டு கோ டு யுவர் லுமினஸ் பாடி. நமக்கு இந்த வெளி உடம்பு இல்லையா, இது இட்லி தோசைலாம் தான் சாப்பிடும். இதை வச்சு கடவுளை உன்னால் பார்க்க முடியாது. ஒரு கரண்ட் இருக்குது. ஆஃப்டர் ஆல் அமெரிக்காவில் வந்து 110 வோல்டேஜ், இந்தியாவிலலாம் 230 வோல்டேஜ். அதை தொடணுன்னா நீ என்ன பண்ணணும், கையில் க்ளூஸ் மாட்டிக்கின்னு ரப்பர் செப்பல் போட்டுன்னு மரபெஞ்சு மேலே நின்று தொடணும். அந்த மாதிரி கடவுளை நேரடியாக நீ பார்த்தியானாக்கா கண்ணு கூட போடும். ஈவன் மகாபாரத யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு தேர்ட் ஐயை கொடுத்து தான் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு, இல்லைன்னா அவன் கூட போயிருப்பான். அதனால் இட்ஸ் அன் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் தட். தென் யூ ஹாவ் அனதர் பாடி இன்சைட் யூ. இந்த வெளி உடம்பு இல்லையா, இதுக்கு அன்னம் மய கோஷம்னு பேர். சோத்துனால ஆன பண்டம் இது. அதுக்கடுத்து நீ தூங்கினாலே முழிச்சுன்னு இருந்தாலையும் உன்னுடைய மூச்சு காற்றில் இயங்குகிற ஒரு உடம்பு இருக்குது. அதான் பிராணமயம், பிராணவாயு, பிராணமய கோஷம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீ தூங்கின்னு இருக்கிற போது கூட உனக்கு கனவெல்லாம் வருது இல்லையா, தண்ணியில் முழுகிற மாதிரி, ரயில் மிஸ் ஆகிற மாதிரி, யாரோ செத்து போயிட்டுன்னு அழுகுற மாதிரி விதவிதமான கனவுகள் எல்லாம் வரும். அது மனோமய கோஷம், மனதினால் ஆன உடம்பு. அதில் வரகு தான் அதெல்லாம். அதுக்கடுத்து விஞ்ஞானமய கோஷம், அது நம்மக்கிட்ட இருக்கிற அறிவினுடைய விழிப்புணர்வு. உங்கள் விஞ்ஞானிகள் அவங்கெல்லாம் அதில் போய் தான் இந்த விஞ்ஞான உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது கூட லிமிட்டேஷன் தான். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷம் தான் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் கிடைக்கிறது. அந்த கிடைச்சாதான் நான் சொல்லுகிற மாதிரி கடவுளுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும். பட் இட்ஸ் நாட் லுக்கிங் லைக் திஸ், இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ். அண்ட் தட் வில் பி ஈக்குவலி ரியல். You can talk through mind. You can feel the whole experience. அது எல்லாமே அந்த 5வது பாடியில் வரும். ஆனால் 5வது பாடிக்கு போயிட முடியுமா? நீ ஒரு நியூட்டன் ஆர்கமெடிஸ் ஆகிறதுக்கே வந்து 4வது பாடி தான். அதுக்கு மேலே ஆனந்தமய கோஷம் போகிறதுன்றது விளையாட்டு இல்லை இல்லையா. அதனால் ஆனந்த வெள்ளத்து அமிழ்த்து வைத்தான் காணேடின்னு ஒரு மாணிக்கவாசகர். அந்த மாதிரி ஒரு நிலை அது அவ்வளோ ஈஸி கிடையாது கிடைக்கிறது. அது கிடைச்சிருச்சுன்னா நீ சும்மா இருந்தால் கூட உனக்கு எல்லாமே தெரியும். உன் விக்கிரமும் ஒன்றழியாமல் என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் எழுதி கொண்டேன் அப்படின்வார். உன்னுடைய எல்லா இதையும் நெஞ்சு பால் மாதிரி கள்ளங்கப்படம் இல்லாமல் ஆச்சு, அப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் கடவுளை நேரில் பார்த்தேன் என்று சொல்கிறார்களோ அவங்கெல்லாம் இந்தமாரி கண்ணை திறந்து கேலண்டரை பார்க்குற மாதிரி பார்த்தவங்கல்ல. உள்ளுக்குள்ள உள்ளுவார் உள்ளத்து உள்ளன் கண்டாய் நஞ்சை தான் கடவுள் என்பது. மனதானை மனதில் நின்ற கருத்தானை மனத்தகத்தான் வாய்மையலான், இதெல்லாம் தான் கடவுளுடைய அனுபவங்கள். ஆனால் அது நிஜம்தான். இப்போ உலக வரலாற்றில் இந்த மாதிரி கடவுளை நிறைய பேர் நான் சில தவறு நிலைகளை அடைந்த மகான்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தது அவங்களோட சரி. they were unable to show to others. இது ரேஷனல் வேர்ல்டு, கலியுகம். ஸோ வாட் எவர் ஐ சி ஐ ப்ரொஜெக்ட் ஆன் திஸ் கேமரா. அண்டு இப்படி தான் இந்த கடவுளோட ஃபார்ம்ஸ் இருக்குன்னு போட்டது தான் நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே. நான் எல்லா கடவுளையும் பார்த்துருக்கேன், எல்லா கடவுளையும் காட்டியிருக்கேன். உலக வரலாற்றுலேயும் இதுதான் முதல் முறை. அமெரிக்காவுக்கு நான் போனபோது அங்கே MITன்னு ஒரு பாஸ்டனில் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த சயின்டிஸ்ட்டுங்க எல்லாம் பெரிய ஆளுங்க அங்கெல்லாம் என்ன ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு கூட்டின்னு போனாங்க அவங்க யூனிவர்சிட்டிக்கு. லெக்சர் கொடுங்க அப்படின்னு கூட்டின்னு போனாங்க. அப்போது அவன் கேட்குறான் ஒரு பையன், கேன் யூ ஷோ காட் ஜஸ்ட் லைக் தட் டு மீ அப்படின்னா.
ஒரு பையன். நான் சொன்னேன், வாட் ஆர் யூ அப்படின்னா, அவன் ரிசர்ச் ஸ்காலர். எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன்? 10-12 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன்? 18-20 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன். வித் ஆல் திஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஹோல் ட்ரூத் ஆர் ஒன்லி எ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்துன்னு கேட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்துனா, அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு இத்தனை வருஷம் இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ த ஹோல் அண்ட் ஹோல்சம் ட்ரூத் ஆஃப் காடை தெரிஞ்சுக்கிறது இப்போ எனக்கு காட்டினாக்கா காட்டிட முடியுமா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், 3 பேர் கடவுளை தேடி ராமகிருஷ்ணர்கிட்ட போனாங்க, ராமகிருஷ்ணன் பரமஹம்சர்கிட்ட. அவன் போன உடனே ராமகிருஷ்ணன் கேட்டார், பகவத்கீதை படி, திராட்சை சாப்பிடு அப்படின்னார். இவன் எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை சாப்பிட்ணும்? நானும் உனக்கு கடவுள் சுட்டு போட்டாலையும் கிடைக்காது, போயிட்டு வா அப்படின்னு. என்ன சாமி, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறது? நான் பகவத்கீதை படின்னு சொன்னது உன் மண்டையில் வரவே இல்லை. எந்த சாப்டர் படிக்கணும், எத்தனை தடவை படிக்கணும் நீ கேட்கவே இல்லை. திராட்சை தின்றதுல தான் உன்னுடைய ப்ரியாரிட்டி இருக்குது, அதனால் உனக்கு கடவுள் கிடைக்காது போனார். இன்னொருத்தம் போனான், எதிரில் இந்த தண்ணியில் அவன் தலையை ஒரு முக்குனார், ஆன்னு வெளியே எடுத்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சேன், என் தலை தண்ணியிலேருந்து எப்போ வெளியே வரும்னு நினச்சேன் நான். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லைன்னா நீ என்கிட்ட வா அப்படின்னாரு. அன்லெஸ் யூ ஆர் டோட்டலி இன்வால்வ்ட் இன் சீயிங் காட், யூ டோன்ட் வேஸ்ட் மை டைம்னார். அதுக்கு அடுத்து போனான் நரேந்திரன் எனக்கு பேர். அவன் தான் பின்னால் விவேகானந்தராக மாறினவன். அவன் போன உடனே ஒய் நாட் அப்படின்னு, நான் காட்டுறவனுக்கு கடவுள் என்னார். சும்மா இப்படி தொட்டார். It was for a few hours in that ecstatic mood. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் சொன்னார், இந்த உலகத்துக்கு ஒரு நாள் எவ்வளவோ வேலை ஆக வேண்டியிருக்கு, நீ இந்த மாதிரி ஒரு எக்ஸசிக் மூடில் இருந்தியானா அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேவ் யூ பிகாஸ் யூ ஆஸ்க் ஃபார் இட். நவ் ஐ எம் லாக்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த கீ வில் பி வித் மீ. நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னே தான் இந்த அனுபவம் உனக்கு திருப்பி கிடைக்கணும். ஸோ விவேகானந்தருக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான் இந்த கடவுளுடைய நிஜ தரிசன அனுபவங்கள் கிடச்சி. மற்ற நாளில் காட் வாண்டட் ஹிம் டு டூ சம் ஒர்க் ஃபார் காட். சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் அவருக்கு திருப்பியும் அந்த எக்ஸ்டசிக் தரிசனம்லாம் கிடச்சது, அது வேறு விஷயம். அதனால் இந்த உலகத்தில் கடவுள் என்பது அதை தவிர வேறு எதுவும் வேணான்னு நீ இருக்கிற போது தான் உனக்கு கிடைக்கும். ஏதோ கடவுளை பிடிச்சிட்டு எனக்கு இட்லி கொடு, பூந்தி கொடு, கல்யாணம் கொடு, குழந்தை கொட்டி கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, காரை கொடுன்னு தான் உனக்கு கடவுள் கிடைக்காது. யுவர் ப்ரியாரிட்டி ஷுட் பி ஒன்லி காட். And you will not be able to use God as a talisman or a wish fulfilling cow or a tree. கடவுளை உனக்கு கிடைச்ச உடனே அதை வச்சுக்கிட்டு நம்ம காசு பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு நினச்சா உனக்கு கிடைக்காது. காட் ஃபார் த சேக் ஆஃப் காட் தான் காட் ரியலைசேஷன்ன்றது. அது எல்லாருக்கும் கிடச்சிருமா? எல்லாத்தையும் விட முடியுமா? யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு எவன் விட்டானோ அவனுக்கு தான் கடவுள் கிடைக்கும். அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது கடவுளை நேரடியாக தரிசிப்பது என்பதும். அந்த அனுபவங்களை நாம் எப்போதும் உள்ளத்தில் கழித்து இருப்பது. ஆனந்த வாரதியே பெரிய மலை மாதிரியான ஒரு அனுபவம் எப்பயுமே இருக்கும். உன்னினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உளம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்பது தான் காட் ரியலைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது. அதுக்கு யூ ஹவ் டு லீவ் த வேர்ல்ட் டோட்டலி. இஃப் யூ ஹவ் டு லீவ் த வேர்ல்ட், LEAVE, லீவ் த வேர்ல்ட் டோட்டலி. அப்போ தான் இந்த அனுபவம் கிடைக்கும். இந்த கையில் கடவுள், இந்த கையில் உலகத்தை பிடிச்சிக்கிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணலான்னா முடியாது. யூ கேனாட், இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ நாங்கள்லாம் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் விட்டோம். ஐ வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் லைஃப். ஒரு கோயில் கட்டினேன், கும்பாபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் மை வைஃப், சன், டாட்டர், பிஸ்னஸ், ஆல் திஸ் ப்ராஸ்பரிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டு எங்கே காடு இருக்குது, மகேந்திரகிரி எங்கே, நம்பிமலை என்ன, மருத்துவாழ் மலை என்ன, ஸ்ரீசைலம் எங்கே, கைலாசம் எங்கன்னு ஊராக அலைஞ்சி பலவிதமான அனுபவங்களை பெற்ற நிலையில் தான் ஒரு 5 வருஷம் பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த தரிசனங்கள்லாம் கிடைக்கிறது, கொள்வது. அதெல்லாம் தான் நான் இப்போ காட்டி கொண்டிருக்கிற கோலங்கள் என்பவை. இதை பார்த்தவங்க யாரோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஒரு பரமாச்சாரியார் அந்த மாதிரி ஆளுங்க கிடச்சிருக்கோம். பட் தே நெவர் ஷோட் இட் அவுட். ஒரே ஒரு தடவை பரமாச்சாரியார்கிட்ட இந்த பாணிகிரகா கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது டி நகரில். அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் ஒரு யாகம் பண்ணுறோம், நீங்கள் வரணும் அப்படின்னு. பூர்ணாவதிக்கு வந்தால் போருமோ அப்படின்னாராம். எப்போ வந்தாலும் சரி உங்கள் வசதினாங்களாம்.
அதுக்கப்புறம் ஆல்பத்தெல்லாம் எடுத்துன்னு போனாங்களாம். அவர்கிட்ட சொன்னாங்களாம், நீங்கள் வராதது ஒன்று தான் குறை, யாகம் சூப்பராக நடந்தது அப்படின்னாராம். நான் வரலன்னு யார் சொன்னால் உங்களுக்கு, பூர்ணவதி ஃபோட்டோ எடு அப்படின்னாராம். அதில் அப்படியே கையில் தண்டத்தோட நெருப்பில் நிற்கிறார் பரமாச்சாரியர். ஸோ ஈ செட் தட் ஈ இஸ் கேப்பபிள் ஆஃப் கோயிங் எனிவேர் அண்ட் கிவிங் தட். ஃபிசிக்கலாக பரமாச்சாரம் இல்லாமல் போகலாம். ஆனால் நான் வர எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன். நான் காசிக்கு போன போது கங்கையில் குளிச்சுட்டு ஒரு ஹோட்டல் ரூமில் இருக்கேன். காலையில் 3-4 மணிக்கு அவர் ஈரம் சொட்ட வராரு, அந்த ஹோட்டல் ரூமுக்கே வராரு. ஏன்னா அவங்கெல்லாம் டெய்லி குளிக்கிறாங்க கங்கையில் போய். அண்டு மகேந்திரகிரிக்கு போவேன், அங்கே இந்த இடம் சுத்தம் இல்லைடா, இன்னும் கொஞ்சம் ஒசக்கவா, உனக்கு அம்பாள் பிரசாதத்தை கொடுக்க சொல்லிட்டா அப்படின்னாரு. மேலே இன்னும் போகிறோம், பஞ்சவட்டின்னு வரும், அதெல்லாம் வேறு. எவ்வளவோ அனுபவங்கள் அவருக்கும் எனக்கும் இருக்குது. எப்படி கிடைக்கிது அப்படின்னா, 1984 பிப்ரவரி 5ஆம் தேதி அவர் சித்தூர் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் கேம்பில் இருந்தார். அப்போ நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். பாலசுப்ரமணியன் பிரின்ஸ்பால்லாம் இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் வசந்தான் கர்நாடகா சங்க ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நாங்கள் போகிறோம் சித்தூருக்கு, நீங்களும் வாங்கன்னு கூட்டின்னு போனாங்க. அப்போ எங்கூட வந்தவங்கெல்லாம் அங்கே நிற்கிறாங்க. பரமாச்சாரியார் அந்த பல்லக்குள்ளே உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட போய் இப்படி போட்டு இப்படி கை வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு 3 தடவை சொல்லி இப்படின்னார். அந்த வரம் நான் எங்கே போனாலையும் வராரு. அண்டு இஸ் ஹெல்பிங் மீ. வேறு என்ன வேணும் அப்படின்னாரு. நான் ஒரு ஐயப்ப சாமி கோயில் கட்டியிருக்கேன், அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க கேட்டதெல்லாம் நடக்கணும் அப்படின்னேன். இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு 3 தடவை சொல்லி அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ நான் கட்டி பூஜை பண்ணின இந்த ஐயப்ப சாமியினுடைய விஸ்வரூபம் தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிற பூர்ணபிரம்மம் கோயில், அதனுடைய விஸ்வரூபம் தான் இது. அதனால் மகானுடைய வாக்கு எப்பயுமே பொய்க்காது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின ஆற்றல்னுவாம். அது மாதிரி ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே இது மந்திரம்தான். மந்திரம் என்பது நெறிமொழி மாந்தர் கிடைத்த பெருமை. மந்திரங்கிறது என்ன? மண் திறம். யாருக்கு? மனசு. மனமடக்க கற்றாருக்கு வாயேன் பராபரமேன்னு. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். ஸோ மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகல நீரவரம். ஸோ அந்த நிலைகளை யார் அடைஞ்சாங்களோ அவங்க என்ன சொன்னாலையும் பலிக்கும், அவங்க என்ன கேட்டாலையும் கிடைக்கும். அதான் பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனு வேண்டது. ஒரு காமதேனுவை போல விஷ்-ஃபுல்ஃபில்லிங் கவ், கற்பக வருஷத்தை போல விஷ்-ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ ஆக முடியும். பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இஃப் யூ வாண்ட் டு, if you have to leave totally, if you can leave totally, you will get all this experience which I am talking about. I have no wants. Long back I coined a quotation. தேவைகள் உள்ளவன் வழிபடுவான், தேவைகள் அற்றவனோ வழிபடப்படுவான். A fellow who has wants worships. A fellow who has no wants is worshipped. அதாவது எந்த தேவையும் இல்லாத நிலையானால் உன்னையே ஜனங்கள்லாம் கும்பிடுவாங்க கடவுளாக. உனக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நீ கடவுளை கும்பிட்டு தான் ஆகணும். உனக்கு லட்டு வேணும், பூந்தி வேணும்னு. இதெல்லாம் அனுபவங்கள் வருகிறது. அனுபவங்கள் ஈஸியாக வந்துடாது. அட் ப்ரெசன்ட் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட். யூ ஆர் ஹோல்டிங் ஆன் டு டெம்பிள்ஸ், ஹோல்டிங் ஆன் டு காட், பிகாஸ் யுவர் எல்டர்ஸ் taught you little about this ஆன்மீக பாதை. Alternatively, you get a type of a solace and comfort by going to temple. 3, you still have wants, so you always ask from God, I want laddu, I want bundi, I want this, I want that. இந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிற நிலைக்கு உன்னால் போக முடியாது. கடவுளே எதிரில் உனக்கு என்ன வேணும்னாலையும் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிற நிலையில் நீ இருக்கணும். நான் அப்படி தான். எவ்வளோ மகான்களை, உத்தமர்களை, தெய்வ வடிவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். முதல்ல எனக்கு கிடைச்ச அனுபவம் காயத்ரியை நான் நேரில் பார்த்துருக்கேன். காலை கூட தொட்டு கும்பிட்டுருக்கேன். ஐ குட் ஃபீல் தட் ஹீட் ஆல்சோ. அந்த மாதிரி கேட்குறா, நான் யஜ்ஞ தேவதை, காயத்ரி என் பெயர், சூரிய பத்தினி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்ற. நான் எனக்கு ஒன்றும் வேணான்னு. நீ சொல்லுவியா அதுமாரி? நான் சொன்னேன், நிஜமாகவே சொல்கிறேன்.
சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன்னு வள்ளலார் சொல்லுவார். அந்த மாதிரி பைபிள் இயேசு சொல்லுவார், இன் வெரி ட்ரூத் ஐ டெல் யூங்கிற மாதிரி. ஸோ அந்த வாரம் அவன் இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணும். நான் சொன்னேன், சரி என்னை யார் எப்போ பார்க்க வந்தாலே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடு அப்படின்னு. அதுதான் பலித்தமாகுது. சரி, நம்ம இடத்துல எதுக்கும் பஞ்சம் இருக்காது, சாப்பாடு எதுக்கும் பஞ்சம் இருக்காது. இதெல்லாம் எங்கே நடக்குது? காயத்ரி கொடுத்த வரம் நடக்குது. இது உங்களுக்கு புரியணும், இதெல்லாம் முடியுங்கிறதுக்காக சொல்லணும். அதாவது ஒன்ஸ் யூ கெட் காட் யூ கெட் எவ்ரி திங். இட்ஸ் எ பேக்கேஜ். நீ இது தனியாக அது தனியாக கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் உன்னோட லிமிட்டேஷன் ஆஃப் ப்ரேயர்ன்றது. ஐசக் நியூட்டன் என்ற விஞ்ஞானி ஒரு பெரிய மரப்பட்டி பண்ணி அதில் 2 ஓட்டை போட்டார். ஒன்று சின்ன ஓட்டை, ஒன்று பெரிய ஓட்டை. கேட்டாங்க, எதுக்கு அதெல்லாம் பண்ணுறேன்னு. என்கிட்ட 2 பூனை இருக்குது, ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய பூனை. சின்ன பூனை வந்துட்டு போகிறதுக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனை வந்துட்டு போகிறதுக்கு பெரிய ஓட்டைனார். எதிராளி தலையில் அடிச்சுக்கலாம், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஐயா, அந்த பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் வரும் பெரிய பூனையும் வரும்னா, பெரிய ஓட்டில் 2 பூனையும் வரும், இதுக்காக தனி ஓட்டணும். அந்த மாதிரி யூ கெட் இந்த பெரிய ஓட்டை கால் காட். அதுக்குள்ளே நீ கேட்குற காரு ஸ்கூட்ரு பேர் புகழ் துட்டெல்லாம் வந்துடும். இதுக்கு தனியாக ஓட்டை அதுக்கு தனியாக ஓட்டெல்லாம் கிடையாது. அட கண்ணில் தெரியுது வானம் கைக்கு வசப்பட மாட்டாதான்னு பாரதியார். எந்த ஒரு பொருள், இப்போது இந்த பாட்டில் கண்ணுக்கு தெரியுது கைக்கு வந்துச்சு, பழம் கண்ணுக்கு தெரியுது வந்துச்சு. அது மாதிரி ஆகாசம் கண்ணுக்கு தெரியுதா, அதுவும் வசப்படும். வானம் ஒரு நாள் வசப்படும். இதுதான் பாரதி சொல்கிறது. இப்போ அது பூமியிலிருந்தே நீ பிடிக்கலாம், கடவுளை பூமியிலேருந்து பிடிக்கலாம். ஏன்னா இந்த உலகம் இப்படி கிடையாது, இப்படி இருக்குது, எக்லிப்டிக்கல், இந்த ஷேப்பில் இருக்குது. அதனால் இதுவும் அதுவும் ஒன்று அப்படியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் மாதிரி உலகம் நீ வவ்வால் மாதிரி மேலே தொங்குற கிழக்கிற, அது உனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். அதர்வைஸ் நீ நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்லோவாக நீ தலைகீழாக போயிட்டே இருக்கிற. அதனால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் த வே இட் இஸ். பட் எல்லாத்தையும் விடுறதுக்கான ஒரு நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரணும். அதுக்கு முன்னால் யார் சொன்னாலும் நீ விட மாட்டேன். யூ ஹாவ் டு, அட் ப்ரெசன்ட் யூ வில் ஹோல்ட் ஆன் டு யுவர் சில்ட்ரன், யுவர் ஒய்ஃப், யுவர் ஹவுஸ், யுவர் ஸ்கூட்டர், யுவர் எல்டர்ஸ், யுவர் பேங்க் பேலன்சஸ், ஆல் தட் யூ ஸ்டில் வாண்ட். எல்லாத்தையும் விடணும். விட்டு விடுதலை ஆகி நிற்பா என்ற மாதிரி அந்த நிலைகளை நீ அடைந்தால் நான் சொல்கிற அனுபவங்கள்லாம் கிடைக்கும். Then you will get all these forms of God, this and that. Effortlessly you can get. Though it looks tough, it's the easiest thing. But you have to leave. நீ இந்த opportunity எனக்கு வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்காது. You have to leave it. Then you will get all experience. Next question. Question from a devotee. You are a puppet in the hands of God. We are Patradari and he is Sutradari. You are not the performer, just a mute witness. Then in the given drama of life, if we are to think everything is predestined, is our thoughts are also predestined? காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன். இந்த உலகத்தில் எல்லாமே கடவுள் தான். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரே, குழைவித்தால் யார் ஒருவர் குழையாதாரே. இப்போ எல்லாத்தையும் இயக்கிறது கடவுள் தான். இப்போ தசாவதாரம் சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் அசினுடைய பாட்டி வேஷத்தில் கமல்ஹாசன் ஒரு ஸ்க்ரீன் போட்டு பொம்மலாட்டம் இல்லையா, என்ன பாட்டு சொல்லு? முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா வெண்ணை உண்டவாயால் எண்ணெய் உண்டவா பெண்ணை உண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா. அப்போ அந்த பொம்மைங்க ஏதாவது பண்ணுதா? ஒன்றும் இல்லை. பின்னால் இருக்கிற அசினும் கமல் பாட்டியும் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு பொம்மை, நீ ஒரு பொம்மை. நம்மளை இயக்கிறதுக்கு பேர் இல்லையா, அதுக்கு பேர் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் நமக்குள்ளேருந்தே நம்மளை இயக்குகிறது. வி ஆர் லைக் டால்ஸ். எஸ் பாலச்சந்தர் அந்த காலத்தில் ஒரு சினிமா வந்துச்சு, சினிமா பேரே பொம்மை, நல்ல படம். அதில் ஒரு கிரஃபி வாய்ஸில் ஒரு பாட்டு வரும், நானும் பொம்மை நீயும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அப்படின்னு. பாருங்கள். நீயும் பொம்மை நானும் பொம்மை
நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை டன் 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 டன். ஓகே, அப்போ வி ஆர் ஆல் டால்ஸ், எல்லாம் பொம்மைங்க தான் இந்த உலகத்தில். வி டோன்ட் எக்ஸிஸ்ட். அப்போ பொம்மையில் ராஜா பொம்மை இருக்கும், மந்திரி பொம்மை இருக்கும், சிப்பாய் பொம்மை இருக்கும். இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்க? நல்லா யோசனை பண்ண. செஸ் விளையாடுறீங்க, விளையாடுற போது கிங்கு, குயினு, ரூக்கு, பிஷப்பு, பானு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கவுண்ட் இருக்குது, ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ஆட்டம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் தூக்கி டப்பாவில் போட்டு போயின்னே இருப்பீங்க. நீங்கள் கார்டு விளையாடுற போது கார்டுக்கெல்லாம் ஒவ்வொரு இது இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்டு கேரம் போர்டு விளையாடுற போது அதுக்கு ஒரு கேம் ரூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த கேம் இஸ் ஆன். உலக வாழ்க்கை என்ற நாடகம் நடந்து கொண்டிருக்கிற போது இதில் யாரோ பெரியவங்க, யாரோ சின்னவங்க, யாரோ முட்டாள், யாரோ அறிவாளி மாதிரிலாம் தெரியும். ஆனால் நிஜம் கிடையாது. யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. ஒரு சமுத்திரத்தினுடைய அலைகளில் எது பெரிய அலை, எது சிறிய அலை? நீ எதை பெரிய அலைன்னு நினச்சி அங்கேருந்து தம் தம்னு மொழி வருதுன்னு நினைக்கிறியோ அந்த அலை உங்கள்கிட்ட வரல. அது கிரஸ்ட்டுன்னுவாங்க. அடுத்த அலையை தள்ளி அடுத்த அலையை உங்கள் கால்கிட்ட வர போகிற அலைக்கு நீ பார்த்த அலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ திஸ் வேர்ல்ட் நீ யாரை பார்த்தாலையும் அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க இல்லை, யாரும். அதனால தான் சிரிடி பாபா கிட்ட யாராவது போய் அப்படி சமத்கார் கர்தியா அப்படின்னாங்க. அவர் அல்லாவும் அதே அப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், எல்லாம் எல்லாதான் பண்ணுறாரு அப்படின்னாரு. திருவண்ணாமலை விசிறி சாமியார்கிட்ட போனாக்க அவர் சொல்லுவார், திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் அண்ணாமலையார் டஸ் அப்படின்னாரு. இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அண்ணாமலையார் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இப்படி எந்த ஒரு மகானாக இருந்தாலையும் அவன் நான் செஞ்சேன்னு எந்த காலத்துலேயும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா தி நோ தே ஆர் பீயிங் ஆப்ரேட்டட் த்ரூ த டிவைன் எனர்ஜி. அவ்வளோதான். ஒரு பொம்மை பற்றி தன்னை பற்றி போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் முந்தானத்தும் சொன்னேன், என்னை பற்றி புக்கெல்லாம் போடுறேன். நாங்கள் சரணம் அபயம் ஐஸ்வர்யம் வால்யூம் 1 to 6 எங்கிட்ட வந்தவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் எல்லாத்தையும் புக்கு போடுறேன் அப்படின்னாங்க. நான் சீரியஸாக மூஞ்சி வச்சேன்னு சீக்கிரம் போடுங்க அப்படின்னேன். என்ன பாபா கிண்டல் அடிக்கிறீங்க? நான் சொன்னேன், நீங்கள் போட்ட பிறகு தான் நான் என்ன அதிசயம் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு. நீங்கள் போடுற புக்கை படிச்சுதான். ஸோ திஸ் வில் பி தி ஆட்டிடியூட் ஆஃப் ஆல் மகாத்மாஸ். பிகாஸ் தே டெஃபினெட்லி நோ ஒரு பல்பு இருக்குது, ஒரு ஃபேன் சுற்றுது, இந்த மைக் வேலை செய்யுது. இதில் போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மைக்குக்கோ பல்புக்கோ ஃபேனுக்கோ ஏதாவது இருக்கா? கரண்ட் இல்லைன்னா இதெல்லாம் இல்லை. ஸோ தெர் ஆர் 2 things. One is matter, the other is energy. This mic or that fan or that light is an energy. இந்த எனர்ஜிக்கு பின்னால் இருக்கிற மேட்ரு நெய்வேலியிலேருந்தோ கல்பாக்கத்துலேருந்தோ குந்தா ஹைட்ரோ லேக் ப்ராஜெக்ட்லேருந்தோ வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு எனர்ஜெட்டிக் மகானுக்கு பின்னாலேயும் ஒரு இது இருக்குது, மேட்ரு இருக்குது. அதுதான் ஆன்மீகன்றது. நிறைய பேருக்கு இது புரியாது. நம்மளை ஆட்டுவிக்கிறவங்க வேறு யாரோ, வி ஆர் எனர்ஜி சோர்ஸ். அப்போ ஒரு பல்பு இல்லை ஃபேனு ஒரு ஏர் கண்டிஷனர் தன்னை பெருசாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால தான் நான் எப்பயுமே கூலாக இருப்பேன். ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு போடுவேன், வாட்ச் காட்டுறேன், அட்டடிப்பேன். இது நீ சாமியாருன்னு நினச்சி உனக்குள்ளேயே நீ ஒரு மித்தை கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ வில் பி கான்ஷியஸ். எல்லோரும் நம்மளை மதிக்கணும், கொல்லணும், நான் தொப்பையை போட்டு உட்காந்துருப்பேன், எல்லோரும் என் காலில் ஓடணும், என் கையில் பிரசாதம் வாங்கிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு மித்தில் மாட்டிக்குவேன். நீ who are you to do all these things? You should thank God even at that minute that you are one instrument in the hands of God. And 500 கோடி ஜனங்களில் கடவுள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கானே, யூ ஷுட் பி மோர் தேங்க்ஃபுல் டு காட். இந்த பாவனைகள் உனக்கு வந்தால் நீ உருப்பட்டுருவேன், இல்லைன்னா நீ ராட்சசன் ஆகிடுவேன். இந்த பவர் 2 பேருக்கும் உண்டு, தேவர்களுக்கும் உண்டு, அசுரர்களுக்கும் உண்டு. யார் இது தன்னுடைய பவர்னு நினைக்கிறான் அவன்லாம் ராட்சசன். இது கடவுளுடைய பவர்னு நினச்சி கடவுளுக்காக வேலை செய்கிறோன்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் சுரன், அவன் தான் தேவர்கள்ன்றது. ஸோ 2 பேருமே பவர்ஃபுல் தான். ஆனால் அவன் தனதுன்னு நினைக்கிறான், இவன் கடவுள்னு நினைக்கிறான். திஸ் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question from another devotee. இந்த உலகத்தில் நம்ப முடியாத கொடூரமான கொலைகள், அக்கிரமம், அநியாயம் இதெல்லாம் நடப்பது கடவுளின் அனுமதிப்படிதானா அல்லது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களின் எண்ணங்களின் படியா? Law of physics says for every action there is an equal and opposite reaction. பரசுராமர்னு ஒரு அவதாரம் வருது. அது 21 தலைமுறைக்கு எல்லா சத்திரியர்களையும் போட்டு பின்னி கொலை பண்ணிக்கிட்டே வருது. ஏன்? கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு சத்திரியன்
21 தலைமுறைக்கு எல்லா பிராமணர்களையும் கொன்று போட்டுனேந்தான். அந்த அக்கௌண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக, ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக 21 தலைமுறை அவன் பண்ணதை பண்ணுறதுக்கு இன்னொரு பரசுராமன் 21 தலைமுறைக்கு உலகத்தில் வரான். ஸோ இந்த உலகத்தில் நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. God knows for every credit there is a corresponding debit. For every action there is an equal and opposite reaction. So without God's consent or plan, nothing can happen in this world. இதுதான் அல்டிமேட்டாக உனக்கு புரியக்கூடிய ஞானம். அதனால் there is no good man, there is no bad man. There is no powerful man, there is no powerless man. There is no rich man, there is no poor man. எதுவுமே உலகத்தில் நீ பார்க்குறதெல்லாம் நடிக்க வந்த பாத்திரங்கள். ஒரு மனோகர் ட்ராமா இருக்குன்னா எல்லோரும் ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு வருவானுங்க. அதில் ஒரு கிளர்க்காக இருக்கிறவன் ராஜா வேஷம் போடுவான், அங்கே ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறவன் பியூன் வேஷம் கூட போடுவான். இட்ஸ் an act you have come to play. So what you are outside world differs. In the spiritual world you are different. And this has its own rule and its suitability to a particular role you have come to play. जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி, அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.